வணக்கம் நண்பர்களே. ஜோதிடம் பத்தின தகவல்கள தெரிஞ்சுக்க நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மேஷ ராசி சப்தமஸ்தானத்தில் சந்திரன் இருக்கிறதுனால சில நல்ல செய்திகள் வருவதற்கும் சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. காலை 10 மணி 20 நிமிஷத்துக்குள்ளார திருமணம் பற்றிய பேச்சுவார்த்தைகள் சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் சந்தோஷமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வாழ்க்கை துணையுடன் அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. குழந்தைகளால் இருந்து வந்த மனக்கவலைகள் விலகும். காலை 10 மணி 20 நிமிஷத்துக்கு சந்திரன் 8ஆம் இடமான விருச்சிக ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. அந்த இடத்துக்கு சனி பார்வையும் இருக்குது. அதனால் உங்களுக்கு காலை 10 மணிக்கு மேலே மன சஞ்சலமான செய்திகள் வருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறதுனால முக்கிய அலுவல்கள் எதுவாக இருந்தாலும் காலை 10 மணிக்குள்ளே முடிச்சுக்கோங்க. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயம், குடும்பத்தில் சுப விஷயங்கள் பற்றிய பேச்சுவார்த்தைகள், உறவினர்களின் சந்திப்பு எதுவாக இருந்தாலும் காலை 10:15 மணிக்குள்ளே முடிச்சுக்கிறது நல்லது. தேவையில்லாத விஷயங்கள் அதுக்கப்புறம் முடிஞ்ச வரைக்கும் பேசாமல் இருங்க. முடிந்தவரை உங்களுடைய குடும்ப விஷயத்தை வெளியில் பேசாமல் இருக்கிறது நல்லது. குழந்தைகள் பற்றிய கவலைகள் விலகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால இன்னைக்கு குழந்தைகளால் உங்களுக்கு மனசஞ்சலம் ஏற்படாது. இருப்பினும் உத்தியோக ரீதியாக சில தடுமாற்றங்கள் ஏற்படும் அல்லது உங்களுடைய சுயமரியாதை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் குழப்பங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று காலையில் சந்தோஷமான அனுபவங்களும் ஆரோக்கிய முன்னேற்றமும் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். காலை 10 மணி 20 நிமிஷத்துக்கு மேலே சந்திரன் 8ஆம் இடத்துக்கு போய் சனி பார்வையில் வரது. சனி பார்வை வரதே ஒரு சின்ன சங்கடம்தான். அது உங்களுக்கு மனக்கவலையை ஏற்படுத்தும். குறிப்பாக வியாபாரம் மற்றும் குழந்தைகளை பற்றிய கவலைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மனக்குழப்பம் ஏற்படுகின்ற சஞ்சலமான நாள். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உறவினர்கள் மத்தியில் உங்களுக்கு அவப்பேர் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுறாதீங்க. குழப்பங்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. முன்கோபம் அதிகரிக்கும். தேவையில்லாத மனக்குழப்பம் ஏற்படுகின்ற சஞ்சலமான நாள். அனாவசியமான அலைச்சல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பயம் சம்பந்தப்பட்ட சூழ்நிலை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால எடுத்த காரியத்தில் தாமதம் ஏற்படும், தடை ஏற்படும். வியாபார ரீதியான முயற்சிகளில் அரசாங்க அதிகாரிகளின் குதர்க்க பேச்சுகள் எரிச்சலை ஏற்படுத்தும். முன்கோபத்தை குறைப்பது நன்மையை ஏற்படுத்தும். உங்களுடைய செல்வாக்கு குறைவதை கண்கூடாக பார்க்கக்கூடிய சங்கடமான நாள். ரிஷப ராசி 6ஆம் இடத்தில் இருக்கிற சந்திரன் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயம், கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் குழப்பத்தை ஏற்படுத்தினாலும் அது லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் குரு பார்வையில் சந்திரன் இருக்கிறதுனால கடன் அடைபடுவதற்குண்டான முயற்சிகள், எதிரிகளின் தொல்லைகள் விலகுதல் போன்ற நல்ல செய்திகள் வருவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்றது. காலை 10 மணி 19 நிமிஷத்துக்கு சந்திரன் சப்தமஸ்தானத்துக்கு வராரு. அந்த இடத்துக்கு வந்து சனி பார்வையில் வர்றதுனால உங்களுக்கு அலைச்சல் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நண்பர்களை நம்பி ஏமாறக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அதே சமயம் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய யோகமான பலன்கள் ஏற்படுகின்ற நல்ல நாள். நண்பர்களால் வெற்றிகள் கிடைப்பதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். திடீர் செலவுகள் ஏற்படும். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வியாபார ரீதியான முயற்சிகள், அலுவலகம் சார்ந்த முயற்சிகளுக்கு உங்களுடைய செல்வாக்கை பயன்படுத்தி சில காரியத்தை சாதிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க. ஆனால் அது கால தாமதத்தை ஏற்படுத்தும். கால தாமதம் ஏற்படுறதுனால உங்களுக்கு நேர விரயம் ஏற்படுறது மட்டும் இல்லை, பண விரயமும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இருப்பினும் காலை 10 மணி 20 நிமிஷத்துக்கு மேலே சந்திரன் சப்தமஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிறதுனால அந்த சப்தமஸ்தானாதிபதி சந்திரன் பரிவர்த்தனை பெற்றிருப்பது உங்களுக்கு யோகத்தை ஏற்படுத்துகின்றது. என்ன காரணம்னா சந்திரனும் நீச்சஸ்தானத்தில் இருக்கார். அந்த சந்திரனுக்கு இடம் கொடுத்த செவ்வாயும் நீச்சஸ்தானத்தில் பரிவர்த்தனை பெற்றிருப்பது நீச்சபங்க யோகத்தை ஏற்படுத்துகின்ற காரணத்தினால நண்பர்கள் உதவியின் மூலமாக உங்களுடைய பிரச்சனைகளுக்கு முடிவுரை எழுதக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல வாய்ப்பு அமைகின்ற சாதகமான நாள். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வியாபார அனுகூலம் ஏற்படக்கூடிய சாதகமான பலன்கள் அமைகின்ற, சுகங்கள் அதிகரிக்கின்ற, தாயாரின் ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். தாயாருடைய மனஸ்தாபம் சங்கடத்தை ஏற்படுத்திகிட்டு இருக்கும். அந்த மனஸ்தாபமும் விளங்கும். உங்களுக்கு உங்களுடைய தொழில் ரீதியான நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு உண்டான நேரம் இது. கடின உழைப்புக்கு உண்டான பலன்கள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள். வியாபார ரீதியான முயற்சிகளில் உங்களுக்கு தனவரவு ஏற்படுகின்ற வாய்ப்பு உள்ள நாள். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சுப செலவுகள் ஏற்படுறதுக்கு உண்டான நேரம் இது.
பூமி தொடர்பான விஷயங்களில் லாபங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. தாயாரின் ஆரோக்கியம் மன நிம்மதிக்கு வழிவகுக்கும். அதற்கான மருத்துவ செலவுகளும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வெற்றிகள் கிடைப்பதில் எதிர்பாலினத்தவர்களின் பங்கு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால எதிர்பாலினத்தவர்களின் உதவியை நாடுவது அவசியமான ஒன்று. வெற்றிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள். மிதுன ராசி. 5ஆம் இடத்துல வளர்பிறை சந்திரன் குரு பார்வையில் இருக்கிறதுனால பதவி உயர்வுக்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு நற்செய்திகள் வரும். குழந்தைகளால் பெருமைகள் ஏற்படும். வியாபாரத்தில் வளர்ச்சி ஏற்படும். அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு சமூக அக்கறையுடன் கூடிய பெருமைமிகு செய்திகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் உங்களுக்கு பதவி உயர்வு கிடைப்பதற்குண்டான யோகம் ஏற்படும். தடைபட்ட பாக்கியங்கள் நடப்பதில் இருந்து வந்த சிக்கல்கள் விலகி உங்களுக்கு சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கும். தன வரவு ஏற்படக்கூடிய ஒரு சாதகமான நாள். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. காலை 10 மணிக்குள்ளார உங்களை பற்றின ஒரு பெருமையான பேச்சு அடுத்தவங்க பேசுவாங்க. ஆனால் அதை அவசரப்பட்டு மனசில் ஏற்றிக்கிட்டு தலகணம் பிடிச்சி அலையாதீங்க. ஏன்னா என்னைக்கு தலகணம் ஏறுதோ அன்றைக்கி நீங்கள் கீழே இறங்க போகிறீங்கிறது உங்களுக்கே தெரிய வரும். கவனமாக இருந்துக்கோங்க. காலை 10 மணி 19 நிமிஷத்துக்கு 6ஆம் இடத்துக்கு சந்திரன் பயிற்சியாகி சனி பார்வையில் வரதுனால உங்கள் ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. சற்று கடன் சார்ந்த விஷயங்களில் மெத்தன போக்கு இல்லாமல் பார்த்துக்கிறது நல்லது. திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உடல் அசதி ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய செல்வாக்கு சற்று தாமதத்தை ஏற்படுத்தும். உங்களுடைய வார்த்தைக்கு மரியாதை குறையாத மாதிரி இருக்குது. சில தவறான வார்த்தைகளை பிரயோகிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால உங்களுடைய மதிப்பு உங்களுடைய சக பணியாளர்கள் விஷயத்தில் குறையும் வாய்ப்பை ஏற்படுத்தி கொள்றதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்குது. நிதானமாக பேசுங்க. அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுட்டு அதுக்கப்புறமா சங்கடப்படாதீங்க. தந்தை வழியில் உங்களுக்கு உதவிகள் கிடைப்பதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கிய சங்கடம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஆரோக்கிய சங்கடம் ஏற்பட்டாலும் மருத்துவ உதவிகள் கிடைப்பதனால் உங்களுக்கு பெரிய பாதிப்புகள் ஏற்படுறதுக்குண்டான நேரம் இல்லை. இருப்பினும் உங்களுக்கு வீண் செலவுகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. கடன் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு இழப்புகள் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை உள்ள நாள். கடக ராசி. ராசிநாதன் காலை 10 மணி வரைக்கும் 4ஆம் இடத்துல இருக்கார். குரு பார்வையில் இருக்கார். அது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கார். சுகங்கள் அதிகரிக்கும். ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படும். தாயாருடைய ஆரோக்கியத்தில் எந்த விதமான குழப்பமும் இருக்காது. கவலைகள் தெளியக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்குது. காலை 10 மணி 19 நிமிஷத்துக்கு 5ஆம் இடத்திற்கு பயிற்சியாகி சனியின் பார்வையில் வந்தாலும் அந்த 5ஆம் வீட்டு அதிபதி செவ்வாய் உங்கள் ராசியிலே நீச்சமாக இருக்கார். சந்திரன் அந்த 5ஆம் இடத்துல நீச்சஸ்தானத்தை அடைகின்ற காரணத்தினால இரு நீச்ச கிரகங்கள் பரிவர்த்தனை பெற்றிருப்பது யோகத்தை ஏற்படுத்துகின்ற காரணத்தினால இந்த ராசியில் பிறந்த குழந்தைகள் பெருமிதத்தை அடைவார்கள். பெருமையை சேர்ப்பார்கள். உத்தியோக ரீதியாக பதவி உயர்வுக்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு நற்செய்திகள் வருவதற்குண்டான யோகம் ஏற்படும். எதிரிகளே உங்களுக்கு சாதகமாக பேசி உங்களுக்கு பதவி உயர்வு கிடைப்பதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்துகிறார்கள். வியாபாரிகளுக்கு லாபங்கள் பெருகக்கூடிய யோகமான நேரம் இது. அதனால் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். பதவி உயர்வுக்காக காத்து கொண்டிருக்கும் அனைத்து தரப்பினருக்கும் இன்று ஏற்றம் தரக்கூடிய நற்செய்திகள் வருகின்ற ஒரு சந்தோஷகரமான நாள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக மேன்மை ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். உத்தியோக ரீதியாக இடமாற்றம் கிடைப்பதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். நீங்கள் கேட்ட இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும். கேட்ட டிபார்ட்மெண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும். இதன் மூலமாக உங்களுக்கு சௌகரியங்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உடல் சௌகரியங்கள் அலைச்சல் போன்ற விஷயங்களில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். மன நிம்மதி ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிரிகளின் தொல்லை அடங்கும். எதிரிகள் எதெல்லாம் செஞ்சாங்களோ அதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக மாறக்கூடிய நேரம் இது. உங்களை எங்கேயாவது குழிபறிக்கணும், எங்கேயாவது மாட்டி விடணும்னு நினச்சி ஏதாவது அவங்க செய்ய போக அது உங்களுக்கு சாதகமாக மாறி உங்களுக்கு பெருமையை சேர்க்குமே தவிர சிறுமையை ஏற்படுத்தாது. அதனால் உங்களுக்கு கவலைகள் விலகும். எதிரிகளின் தொல்லை அடங்கும். எதிரிகளே உங்களுடைய வளர்ச்சிக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற சாதனமாக செயல்படுவார்கள். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வெற்றிக்காக செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக அரசாங்க வகையில் அரசாங்க தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய அல்லது அரசாங்க வகையில் உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதற்காக செலவுகள் ஏற்படும். செலவுகள் ஏற்படுறதுனால உங்களுக்கு எந்த பாதிப்பும் இருக்காது. ஆனால் உங்களுக்கு வளர்ச்சிக்குண்டான பயணத்தில்
அடுத்த ஒரு கல்லை தாண்டறதுக்கு உண்டான நேரம் இது. அதனால் நிதானமாக செயல்படுங்க. அவசரப்பட்டு வார்த்தையை விட்டீங்கன்னா தேவையில்லாத சிக்கலை நீங்களே வரவழைச்சிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எதிரிகள் வளருவதற்கு உங்கள் வார்த்தைகளே காரணமாக இருக்கும். விரயங்கள் ஏற்படுகின்ற நாள். சிம்ம ராசி. காலை 10:19 வரைக்கும் 3ஆம் இடத்துல இருக்கிற சந்திரன் சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கார். பாக்கியஸ்தானத்தில் இருக்கிற குருவின் பார்வையில் சந்திரன் இருக்கிறதுனால திருமண பாக்கியம் கைகூடுவதற்கோ குழந்தை பாக்கியம் கைகூடுவதற்கோ வாய்ப்புகள் இருக்குது. ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படுறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. ஆனால் காலை 10:19 சந்திரன் 4ஆம் இடத்திற்கு பயிற்சி ஆகிறதுனால திடீர் செலவுகள் ஏற்பட்டாலும் அது உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். ஆரோக்கியத்தில் பெரிய பாதிப்பு இருக்காது. அதனால் கவலைப்பட வேண்டாம். சப்தமஸ்தானத்தில் இருக்கிற சனி வக்கரகதி வக்கரகதியில் இருக்கிறதுனால உங்களுக்கு ஆரோக்கிய விஷயத்தில் சோம்பல் தன்மை இருக்காது. ஆரோக்கிய விஷயத்தில் செலவுகள் ஏற்படாது. திடீர் செலவுகள் குறைந்து திடீர் வருமானம் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பை அமைத்து கொடுக்கின்ற ஒரு சந்தோஷகரமான நாள். மன நிம்மதியுடன் தூங்கக்கூடிய ஒரு சாதகமான நாள். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுகங்கள் அதிகரிக்கும். வீடு மாற்றம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் லாபத்தை ஏற்படுத்தும். சொந்தமாக வீடு வாங்கிறதுக்கு உண்டான முயற்சியில் ஈடுபடுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. சந்தோஷமாக இருப்பீங்க. மன நிம்மதி ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வியாபார ரீதியான தொழில் ரீதியான முயற்சிகளில் ஒரு புதிய மைல்கல்லை அடையக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக மேன்மை ஏற்படுகின்ற ஒரு சாதகமான நாள். விரயஸ்தானத்தில் சுக்கிரன் செவ்வாய் சேர்க்கை, சந்திரன் அந்த 2 கிரகங்களுடன் இன்னைக்கு பரிவர்த்தனை பெறுவது உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்துகின்றது. செலவு ஏற்பட்டாலும் அதன் மூலமாக லாபங்கள் ஏற்படும். அதனால் நீங்கள் செலவு பற்றி கவலைப்படாதீங்க. செலவுக்கு ஏற்ற மாதிரி பண வரவு இருக்குது. அதனால் லாபங்கள் பெருகும். மூத்த சகோதரர்கள் வழியில் உதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சாதகமான நாள். சொந்தமாக தொழில் பண்ணுறவங்களுக்கு தொழிலில் முதலீடு செய்யக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற நாள். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக மேன்மை ஏற்படுகின்ற ஒரு சாதகமான நாள். எடுத்த காரியத்தில் வெற்றி அடைவீர்கள். உங்கள் வெற்றி உங்களுக்கு பெருமிதத்தை சேர்க்கும். காலை 10 மணி வரைக்கும் 3ஆம் இடத்தில் இருக்கிற சந்திரன் குடும்ப ஒற்றுமைக்கு காரணியாக இருப்பார். அதுக்கப்புறமா 4ஆம் இடத்திற்கு பயிற்சி ஆகினாலும் அதனால் ஆரோக்கியத்தில் எந்த விதமான பாதிப்பு இருக்காது. ஆனால் அலைச்சல் இருக்கும். அலைச்சலை பற்றி கவலைப்படாதீங்க. இந்த அலைச்சல் உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தும். அதன் மூலமாக உங்களுக்கு இருந்து வந்த தொழில் தர்ம சங்கடமான சூழ்நிலையிலிருந்து மாறுவதற்குண்டான வாய்ப்பு ஏற்படுத்துகின்ற ஒரு நல்ல நாள். புதிய வாய்ப்புகள் தேடி வரும் நாள். கன்னி ராசி. 2ஆம் இடத்துல குரு பார்வையில் இருக்கிற சந்திரன் உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில், பண வரவை ஏற்படுத்தக்கூடிய வகையில், குடும்பத்தில் நல்ல விஷயங்கள் பற்றிய பேச்சுவார்த்தைகள் நடத்தக்கூடிய வகையில் இருக்கார். 2ஆம் இடத்து சந்திரன் வளர்பிறை சந்திரன் சந்தோஷத்தை ஏற்படுத்துவார். புதிய முயற்சிகள் பற்றிய பேச்சுவார்த்தைகள் உங்களுக்கு குடும்பத்தில் மரியாதையை ஏற்படுத்துவதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கின்றது. காலை 10:19 சந்திரன் 3ஆம் இடத்துக்கு பயிற்சியாகி லாபஸ்தானத்தில் இருக்கிற செவ்வாயோட பரிவர்த்தனை பெறுவதும் 2 கிரகங்களும் நீச்ச பங்க பலனை அடைகின்ற காரணத்தினால உங்களுக்கு செல்வாக்கு உயரும். பதவி உயர்வு கிடைப்பதற்குண்டான யோகம் ஏற்படும். செல்வாக்கு அதிகரிக்கிறதுனால சமூக அந்தஸ்து உயரும். மூத்த சகோதரர்களின் வளர்ச்சியை கண்டு பூரிப்படையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. மூத்த சகோதரர்கள் உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய சூழ்நிலையும் அமைகின்ற நாள். ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படுகின்ற நாள். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு, இந்த ராசியில் பிறந்த உத்திரம், ஹஸ்தம், சித்திரை இந்த 3 நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கும் இன்று தனலாபம் ஏற்படும். பண வரவு ஏற்படும். அபரிமிதமான செழிப்புத்தன்மை ஏற்படுறதுக்கு உண்டான நேரம். அதன் காரணமாக தொழில் விருத்தி, தொழில் முதலீடு செய்தல், வியாபார அனுகூலம், உத்தியோக பிராப்தி போன்ற அனைத்து விஷயங்களும் நடக்கிறதுக்குண்டான யோகம் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது. ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படும். வியாபாரத்தில் புதிய முயற்சிகளில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள். எடுத்த காரியத்தில் வெற்றி அடைகிறது மட்டும் இல்லை, அடுத்தவங்களுடைய காரியத்திலையும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கிறதுனால நீங்கள் இன்றைக்கி போகிற இடத்துலலாம் செல்வாக்கும் சொல்வாக்கும் அதிகரித்து தன வரவை தரக்கூடிய வாய்ப்புகளை அமைத்து கொடுக்கக்கூடிய யோகமான நாளாக இருக்கும். நன்மைகள் ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். துலாம் ராசி. ராசியில் இருக்கிற சந்திரன் 2ஆம் இடத்துக்கு காலை 10:19 பயிற்சி ஆகிறாரு. 2ஆம் இடத்துல சனி பார்வையில் இருப்பார். ஆனால் 2ஆம் இடத்து அதிபதி செவ்வாயும் சந்திரனும் பரிவர்த்தனை மற்றும்
நீச்சபங்க பலனை அடைகின்ற காரணத்தினால உங்களுக்கு இன்று திடீர் தனலாபம் ஏற்படும், திடீர் பண வரவு ஏற்படும். ரொம்ப நாளைக்கு முன்னாடி யாருக்கிட்டையாவது நீங்கள் பணம் கொடுத்து வச்சுருந்தீங்கன்னா அந்த நபர் எங்கே இருக்காருனே தெரிஞ்சிருக்காது. அவர் உங்கள் வீட்டை தேடி வந்து பணம் கொடுக்கறதுக்கு உண்டான சூழ்நிலை அமைகின்ற நாளாக இருக்கும். குடும்பத்தில் சந்தோஷம் ஏற்படும். உறவினர்கள் மத்தியில் இருந்து வந்த எதிர்ப்பு தன்மை குறைவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் உறவினர்கள் மற்றும் உடன் பிறந்த சகோதரருடன் இருந்து வந்த கருத்து மோதல்கள் குறைவதற்குண்டான சூழ்நிலை இருக்குது. குழந்தைகள் இணக்கமான சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுத்து குடும்பத்தில் நிம்மதிக்கு வழிவகுப்பார்கள். வாழ்க்கை துணையுடன் வாக்குவாதங்கள் ஏற்படும், வார்த்தை போர் ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்குது. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சக பணியாளர்களின் செயல்பாடுகளை விமர்சித்து தேவையில்லாத பேச்சுக்களை வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்களும் நிறையா பேசுவீங்க, அவங்களும் நிறையா பேசுவீங்க. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயிப்பதற்குண்டான யோகம் ஏற்படும். அதனால் குடும்பத்தில் சந்தோஷம், குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்களால் ஆதாயம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வாழ்க்கை துணை மூலமாகவும் உதவிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாளாக இருக்கும். உத்தியோக ரீதியாக உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் நிறையா பேசுவீங்க. நிறையா பேசுகிறதுனால உங்கள் எதிரிகளின் தொல்லை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. பகலில் பக்கம் பார்த்து பேசுன்னு சொல்லுவாங்க. அதனால் பக்கத்தில் யார் இருக்காங்களோ அவங்கள பற்றின தப்பான விஷயத்தை நீங்கள் மறைந்திருந்து உங்களை கவனிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால அவர்களை பற்றிய பேச்சுவார்த்தைகளை தவிர்ப்பது நல்லது. யாரை பற்றியும் கோள் பேசாதீங்க. விருச்சிக ராசி. விரயஸ்தானத்தில் சந்திரன் குரு பார்வையில் இருக்கிறதுனால செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் நல்ல செலவு தான், வீண் செலவு கிடையாது. சிலருக்கு ஆன்மீக நாட்டம் அதிகரித்து கோயில்களுக்கு வருவதற்குண்டான வாய்ப்பு ஏற்பட்டு அதற்காகவும் செலவுகள் ஏற்படும். கடன் சார்ந்த செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கடனை அடைக்கும் முயற்சிகள் வெற்றியை தரும். இன்று காலை 10:19 சந்திரன் உங்கள் ராசிக்குள்ளே வரதுனால ராசிக்குள்ளே வந்து சனி பார்வையில் வந்தாலும் அந்த சந்திரனும் ராசிநாதன் செவ்வாயும் பரிவர்த்தனை பெற்று நீச்சபங்க பலனை அடைகின்ற காரணத்தினால திடீர் யோகம் ஏற்படும், திடீர் பாக்கியம் கிட்டும். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு மாலைக்கு பிறகு திருமண பேச்சுவார்த்தைகள் சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். நண்பர்களின் உதவிகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. குலதெய்வ அருளும் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கிறதுனால இன்று ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கிறதுக்கும் சூழ்நிலைகள் சாதகமாக இருக்குது. திடீர்னு கிளம்பி கோயிலுக்கு போயிட்டு வருவீங்க. திடீர்னு ஒரு ஆன்மீக பெரியவரை தரிசிக்கும் வாய்ப்பு ஏற்பட்டு அதன் மூலமாகவும் உங்களுடைய மனசில் இருக்கிற கேள்விகளுக்கு விடை கிடைக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற ஒரு நல்ல நாள். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று காலை முதலே உங்களுக்கு நல்ல செய்திகள் வரும். ஆனால் சந்தோஷமாக இருப்பீங்க. அதே சமயம் செலவுகளையும் பாரபட்சமின்றி செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால கையை கொஞ்சம் கட்டிக்கிறது நல்லது, செலவை குறைச்சிக்கிறது நல்லது. வீண் செலவுகள் உங்களுக்கு கடனை அதிகப்படுத்தும். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக மேன்மை ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். உத்தியோகம் இல்லாதவங்களுக்கு உத்தியோகம் கிடைக்கும், வேலையில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும், செல்வாக்கு அதிகரிக்கும், மன நிம்மதி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. எதிரிகளின் தொல்லை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் குறைவாக இருக்கிறதுனால எதிரிகளால் உங்களுக்கு சங்கடங்கள் இருக்காது. இன்ஃபேக்ட் எதிரிகள் மூலமாக பணவரவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களை தவறாக பேசியவர்கள் உங்களிடம் மண்டியிடக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தனவருமானம் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாள். வாழ்க்கை துணையுடன் அந்யோன்யம் அதிகரித்து சந்தோஷமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அவர்களுடன் சேர்ந்து வெளியூர் பிரயாணமோ இல்லை வெளியில் எங்கேயாவது ஷாப்பிங்கோ போயிட்டு வரதுக்கு உண்டான நேரம் இது. சந்தோஷமாக இருப்பீங்க. இளம் வயது ஆண் பெண்கள் தங்களுடைய மனதிற்கு பிடித்தவர்களை சந்தித்து பேசக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். மன நிம்மதி ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது. தனுசு ராசி. லாபஸ்தானத்தில் சந்திரன் குரு பார்வையில் இருக்கிறதுனால குழந்தைகளால் லாபம் ஏற்படும், வியாபாரிகளுக்கு லாபம் ஏற்படும். இது எல்லாமே காலை 10:15 வரைக்கும் தான். 10:19 விரயஸ்தானத்துக்குள்ள வர சந்திரன் உங்களுக்கு அனாவசிய எதிரிகளை சம்பாதிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுப்பாரு. வெற்றிகள் கிடைப்பதில் எந்த தடையும் இருக்காது. ஆனால் அதை தடுக்கிறதுக்கு நிறைய பேர் வராங்க. அதை பற்றின அங்கலாய்ப்புகள் உங்களுக்கு மனசில் சஞ்சலத்தை ஏற்படுத்தும். வீண் கவலைகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. குழந்தைகளை பற்றிய கவலைகள் கூட மாறக்கூடிய நேரம் இது. குழந்தைகளால் உங்களுக்கு இருந்து வந்த கவலைகள் விலகும். ஆனால் செலவுகள் அதிகரிக்கும். குழந்தைகளின் திருமண செலவுகள், குழந்தைகளின் படிப்பு செலவுகள்
அதே சமயம் குழந்தைகளின் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட செலவுகளும் குறையறதுக்கு உண்டான நேரம் இது. செலவுகள் இருந்தாலும் அது நல்ல விதமாக நடக்கிறதுக்கு உண்டான நேரமாக இருக்கிறதுனால ஓரளவுக்கு மன நிம்மதி ஏற்படும். மனதில் இனம் புரியாத குழப்பம் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படும். தெளிவான சிந்தனை கிடைப்பதில் தாமதம் ஏற்படும். குழந்தைகளால் செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. குழந்தைகளை பற்றிய கவலைகள் விலகக்கூடிய வாய்ப்பு குறைவாக இருக்கிறதுனால இன்றைக்கி அவங்கள பற்றி ரொம்ப நிறையா சிந்திப்பீங்க. அதே சமயம் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இல்லாட்டி குழந்தைகள் உங்களுக்கு எதிராக பேசுவதற்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பீர்கள். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக ரீதியாக அலைச்சல் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சிலருக்கு வெளியூர் பிரயாணங்கள் வெற்றிக்குண்டான பயணமாக இருக்குமே தவிர செலவாக இருக்காது. அதனால் கவலைப்பட வேண்டாம். ஏன்னா காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், விரையாதிபதி மற்றும் சந்திரன் பரிவர்த்தனை பெற்றிருப்பது, அதுவும் நீச்சஸ்தானத்தில் 2 கிரகங்களும் நீச்சஸ்தானத்தில் பரிவர்த்தனை பெற்றிருப்பது நீச்ச பங்கத்தை ஏற்படுத்துகின்றது. செலவு போயிட்டு வருமானமாக ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால சந்தோஷம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துறை மூலமாக ஆதாயம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் வெற்றியை தரும். அரசாங்க வகையில் உதவிகள் கிடைப்பதற்குண்டான யோகம் ஏற்படும். இன்ஃபேக்ட் சொல்லப்போனால் சொந்தமாக தொழில் பண்ணுறவங்க அரசாங்கத்துக்கு கூட பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட் சைன் பண்ணுறதுக்கு கூட யோகம் இருக்குது. அவ்வளோ சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படுகின்ற ஒரு சாதகமான நாள். மகர ராசி. தசம மற்றும் லாபஸ்தானங்களில் சந்திரன், குரு மற்றும் சனியின் பார்வையில் இருந்தாலும் காலை 10 மணிக்கு மேலே செவ்வாய் மற்றும் சந்திரன் பரிவர்த்தனை பெற்றிருப்பது நீச்சபங்க பலனை ஏற்படுத்துகின்ற காரணத்தினால 2 கிரகங்கள் நீச்ச கிரகங்கள் நீச்ச பங்கம் பெறுவது யோகத்தை ஏற்படுத்துகின்றது. அதாவது ஒரு அட்டாமிக் ஃபோர்ஸ் மாதிரி உங்ககிட்ட சில மாற்றங்கள் ஏற்படும். உங்களுக்கு செல்வாக்கு உயரும். பதவி உயர்வு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். இழந்த வேலை மீண்டும் கிடைப்பதற்குண்டான யோகம் ஏற்படும். குடும்பத்தில் உங்கள் பேச்சுக்கு எதிர் பேச்சு பேசிகிட்டு இருந்தவங்களாம் இன்றைக்கி கொஞ்சம் அடங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இருப்பினும் 2ஆம் இடத்து சனி வக்கரகதியில் இருக்கிறதுனால வார்த்தைகளில் தெளிவாக இருக்கிறது நல்லது. வார்த்தைகளில் கவனமாக இருக்கிறது உங்களுக்கு மரியாதை குறைவு ஏற்படாமல் பாதுகாக்கும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கியத்தில் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நேரம் இது. அதனால் நீங்கள் உடம்பில் ஒரு புத்துணர்ச்சியோடு செயல்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் உங்களுடைய தொழில் ரீதியான முயற்சிகளில் இன்று அலைச்சல் ஏற்பட்டாலும் லாபத்தை சந்திக்கக்கூடிய யோகம் ஏற்படும். பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள், ஆசிரியர்களுக்கெல்லாம் மாற்றங்கள் நிகழக்கூடிய ஒரு நல்ல நாள். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுகங்கள் அதிகரிக்கின்ற சந்தோஷகரமான நாள். ஆரோக்கிய முன்னேற்றம். உடம்பில் இருந்த வியாதிக்குண்டான மருத்துவ தீர்வு கிடைப்பது. வீடு மனை சம்பந்தப்பட்ட லோன் அல்லது பிரச்சனைகள் முடிவுக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால ஓரளவுக்கு சாதகமான பலன்கள் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். மன நிம்மதி ஏற்படுகின்ற சுகங்கள் அதிகரிக்கின்ற நாள். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சகோதரர்களால் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படுறதுக்கு உண்டான நேரம் இது. எதிரியாக செயல்பட்ட உங்கள் சகோதரர்கள் இன்று நட்பு பாராட்டி உங்களுக்கு உதவிகள் செய்யக்கூடிய வகையில் மனமாற்றத்தை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. செலவுகள் குறைந்து வருமானம் அதிகரிக்கும். செல்வாக்கு அதிகரிக்கும். தனலாபம் ஏற்படும். காரிய லாபம், திரவிய லாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மொத்தத்தில் லாபகரமான நாள். கும்பராசி. பாக்கியஸ்தானத்தில் இருக்கிற சந்திரன் காலை 10 மணி 19 நிமிஷம் வரைக்கும் அந்த இடத்துல குரு பார்வையில் இருக்கிறதுனால இளைய சகோதரர்கள் மூலமாக காரிய பலிதத்தை ஏற்படுத்தி கொடுத்துவிட்டு தந்தை மூலமாக உதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்திவிட்டு 10ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. அந்த 10ஆம் இடத்துல சனி பார்வையில் வந்தாலும் 10ஆம் இடத்து அதிபதியோட பரிவர்த்தனை பெற்றிருப்பதும் 10ஆம் இடத்து அதிபதியும் சந்திரனும் நீச்ச பலனை அடைகின்ற காரணத்தினால நீச்ச பங்க பலன் ஏற்படுகின்றது. அதனால் தொழில் விருத்தி ஏற்படும். உத்தியோக மாற்றம் ஏற்படும். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும். வேலையில் இருப்பவர்களுக்கு சாதகமான பலன்கள் ஏற்படும். எடுத்த காரியத்தில் வெற்றி அடைவீர்கள். உங்களுக்கு எதிராக பேசின உங்கள் எதிரிகள் பலமிழந்து உங்களை மதிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். லாபங்கள் பெருகும் நாள். கடன் சார்ந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் நாளாக இருக்கும். உங்கள் மீது தொடுக்கப்பட்ட வழக்குகளில் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கிய பேர் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல செய்தி வரும்.
குடும்பத்தில் எதிரிகள் இருந்தாங்கன்னா, அதாவது உங்களுடைய மாமியார், மாமனார், ஏன் கூட பிறந்த சகோதரியே எதிரியாக இருந்தால் கூட அவர்களெல்லாம் உங்களிடம் மண்டியிடுவதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும். அவங்க செஞ்ச தப்பை நீங்கள் மன்னிக்கிறதுக்கு உண்டான நல்ல மனதும் பெரிய மனதும் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால உங்களுக்கு மதிப்பு மரியாதை உயரும். குழந்தைகளால் மன நிம்மதியும் பெருமையும் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு. சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக மேன்மை ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். உத்தியோகத்தில் இருந்து வந்த தடைகள் விலக்கி வெற்றிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அதே சமயம் உங்களுக்கு தனலாபம் ஏற்படும், செல்வாக்கு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடன் சார்ந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரக்கூடிய ஒரு நல்ல நாள். வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு அரசாங்க உதவிகள் கிடைக்கும் அல்லது மேலதிகாரிகளின் இணக்கமான சூழ்நிலை உதவியாக மாறக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். ஓரளவுக்கு லாபகரமாக இருக்கக்கூடிய நேரம் இது. இருப்பினும் கடன் சார்ந்த விஷயங்கள், நண்பர்களுக்கோ இல்லை சக பணியாளர்களுக்கோ கொடுத்த கடன் விஷயத்தில் அபவாத பெயர் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வீண் சொல்லுக்கு ஆளாகக்கூடிய சங்கடமான நாளாக இருக்கும். இருப்பினும் மற்ற விஷயங்கள் உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். மீன ராசி, இன்று காலை 10:19 வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்குது. அதனால் எந்த ஒரு முக்கிய வேலையாக இருந்தாலும் தள்ளி போடுவது நலம். பண விவகாரம், குடும்ப சூழ்நிலை, வெளியூர் பிரயாணங்கள் போன்ற விஷயங்களில் சற்று நிதானத்துடன் இருப்பது நல்லது. வீண் செலவுகளை தவிர்ப்பதற்கு முயற்சி செய்கிறது நல்லது. எங்கேயாவது வெளியூர் பிரயாணம் இருந்ததுன்னா அது தள்ளி போட முடியுமா பாருங்கள். காலை 10 மணிக்கு மேலே வச்சுக்கிறது நல்லது. ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். எதிரிகளின் தொல்லை அடங்கும். காலை 10:19 மேலே உங்களுக்கு நன்மைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்று சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால குடும்பத்துடன் இன்று சந்தோஷமாக இருக்கக்கூடிய யோகம் ஏற்படும். அதே சமயம் உறவினர்கள் மத்தியில் உங்களுடைய செல்வாக்கு உயரும். அதாவது நீங்கள் இது நாள் வரைக்கும் உங்கள் பேச்சை கேட்காத இருந்தவங்க கூட உங்கள் பேச்சை கேட்கறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்குது. எதிரிகளின் தொல்லை ஓரளவுக்கு இருக்கும், கவனமாக இருந்துக்கோங்க. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வீண் அலைச்சல் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அனாவசிய அலைச்சல் ஏற்படுறதுனால உங்களுக்கு பணவரையம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, கவனமாக இருந்துக்கோங்க. காலை 10 மணிக்கு மேலேயும் சந்திரன் உங்களுக்கு 9ஆம் இடத்துக்கு வந்து நீச்ச பங்க பலனை தருகின்ற காரணத்தினால திடீர் யோகம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. குழந்தைகளால் உங்களுக்கு மேன்மைகள் ஏற்படுகின்ற ஒரு சந்தோஷகரமான வாய்ப்பு அமைகின்ற நாள். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இழந்த வேலையை மீண்டும் பெறுவதற்குண்டான சூழ்நிலை அமைகின்ற ஒரு சந்தோஷகரமான நாள். சுகங்கள் அதிகரிக்கும், பண வரவுகள் ஏற்படும். வீடு மனை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மாற்றங்கள் ஏற்படும். உத்தியோக ரீதியாக வேலை ரீதியாக சில குழப்பங்கள் ஏற்பட்டு பின் சரியாவதற்குண்டான வாய்ப்பு அமைகின்ற ஒரு நல்ல நாள். தடைகள் விலகும் நாளாக இருக்கும்.